Welcome students, and today now we are going to see chapter 17 part 2. So in part 1 we have seen what are the dimensions of e-commerce security and what are the threats involved in e-commerce security. This and all we have seen, and here we are going to see what are the technologies in this e-commerce transaction. So e-commerce activities, it must be transmitted through safe and secure network because large amount of confidential informations are involved. So it should be a secured and safe network. So many technologies are required to ensure the security of e-commerce. At present, there are 3 technologies. E-commerce transaction, the security technologies are classified into 3. Encryption technology, authentication technology, and authentication protocol. So how many technologies involved in e-commerce security? 3. What are the 3 technologies? Encryption technology, authentication technology, and then authentication protocol. Encryption technology is an effective information security protection. Information secure பண்றதுல it's very effective. It is defined as converting a plain text into meaningless cipher text. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். திஸ் டுமாரோ வி ஷால் மீட். அந்த டுமாரோ வி ஷால் மீட்டை டைரெக்டாக அப்படியே எழுதாமல் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து டீக்கு முன்னாடி எல்லா லெட்டருக்கு அடுத்தடுத்து இ போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். தட் இஸ், இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா டுமாரோ டி இருக்கா, டீக்கு அப்புறம் இ, தென் டுமாரோ ஓக்கு அப்புறம் இ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடிங்கை வந்து அப்படியே மாற்றுறது. அது அந்த மாற்றின டெக்ஸ்ட்டை தான் இப்போ டுமாரோ வி ஷால் மீட்டுங்கிறது பிளெயின் டெக்ஸ்ட்டு. அதை மாற்றினதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதை தான் என்கிரிப்ஷன். அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மீனிங்லெஸ் சைஃபர் டெக்ஸ்ட்டாக அந்த என்கிரிப்ட் பண்ணி வருது என்கிரிப்டட் டெக்ஸ்ட், இல்லைன்னா சைஃபர் டெக்ஸ்ட். அதுக்கு we are using encryption algorithm, thus ensuring the confidentiality of the data. அப்போ வந்து டக்குன்னு யாருக்கும் அது என்ன டேட்டான்னு தெரிஞ்சுக்க முடியாது. என்ன இன்ஃபர்மேஷனோ அதை வந்து மாற்றுறது, என்கிரிப்ட் பண்ணுறது. மாற்றின இன்ஃபர்மேஷன் தான் சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த என்கிரிப்ஷன், அதை வந்து திருப்பி ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது டீக்ரிப்ஷன்னு சொல்லுவோம். டீக்ரிப்ஷன் ப்ராசஸஸ் யூஸிங் எ கீ. இப்போ என்ன யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணாங்க, அதுதான் கீ டு என்கிரிப்ட் ஆர் டீக்ரிப்ட் டேட்டா. இப்போ வந்து இதை திருப்பி ஒரிஜினல் டேட்டாவை மாற்றோம்னா இந்த ஈயை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அப்போ அதை தான் ரிமூவல் ஆஃப் இ அப்படிங்கிறது கீயாக இருக்கும். அந்த கீ வந்து என்கிரிப்ட் பண்ணுறக்கோ இல்லை டீக்ரிப்ட் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அட் ப்ரெசண்ட் இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அண்ட் அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன்னா என்ன, ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை பிளெயின் டெக்ஸ்ட்டை வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு என்கிரிப்ஷன். அதுக்கு வந்து அவங்க ஒரு காமன் கீ யூஸ் பண்ணிக்குவாங்க என்கிரிப்ட் பண்ணுறப்போ. டீக்ரிப்ட்னா திருப்பி ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி 2 டைப்ஸ் இருக்குது, சிமெட்ரிக், அசிமெட்ரிக். இப்போ அந்த கீ இருக்கு இல்லையா, என்கிரிப்ட் பண்ணுறக்கு ஒரு கீ, மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வேறு கீ, அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அசிமெட்ரிக். ரெண்டுக்குமே ஒரே கீ யூஸ் பண்ணால் சிமெட்ரிக் கீ. Now we shall see that in more detail. Symmetric key encryption, data encryption standard, DES. What is the full form? Data encryption standard is a symmetric key data encryption method. So in symmetric key data encryption method வந்து DES னு சொல்லுவோம், data encryption standard. இது வந்து அமெரிக்காவில் 1976 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா FIPS. FIPS full form Federal Information Processing Standard. DES is the typical block algorithm. இது வந்து ஒரு அல்காரிதம், ஒரு மெத்தட் that takes a string of bits of clear text. அந்த plain textல இருக்கிற string அந்த bits எல்லாம் எடுத்து
with a fixed length and through a series of complicated operation and transform it into another encrypted text of same. இப்போ வந்து 5 letter word இருக்குன்னா அதை திருப்பி மாற்றி கிடைக்கிறது 5 letter வேர்டாக தான் இருக்கும். சேம் லென்த்தில் நிறைய ஆப்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் பண்ணல அது என்ன பண்ணியிருப்பாங்க மாற்றுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வேர்டு சீக்ரெட் வேர்டு ஏதாவது சொல்லுவோம். ஒரு பர்சன் நேம் இல்லைன்னா ஸ்கூல் ஆர்கேஎஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இதை வந்து இது 3 letter வேர்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் நிறைய ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் KSR மாற்றிட்டு கேக்கு அடுத்த லெட்டர் என்ன, ABCDFGHIJKL, எஸ்ஸுக்கு அப்புறம் T, ஆருக்கு அப்புறம் எஸ். இப்போ லாஸ்ட்டாக இதுதான் வந்து என்னென்னா இது வந்து என்கிரிப்டட் டெக்ஸ்ட், சைஃபர் டெக்ஸ்ட், இது வந்து பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ சம் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இப்படி மாற்றிருக்கோம் இல்லையா, அது சேம் லென்த். இது 3 letters இது 3 letters. ஸோ அந்த மாதிரி சேம் லென்த்தாக மாற்றுது தான் DES. DES also uses a key to customize the transformation so that in theory the algorithm can only be deciphered by the people who know the exact key. யாருக்கு அந்த கீ சீக்ரெட் கோடு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி மாற்றிருக்காங்களோ அந்த சீக்ரெட் கோடு தான் கீன்னு சொல்கிறோம். அது யாருக்கு தெரியுமோ அவங்க மட்டும்தான் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். டிசிஃபர்டுனா மறுபடியும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. The DES is apparently 64 bits யூஸ் பண்ணும் the key, but in fact the algorithm uses only 56. DES key is apparently 64 bits, but அந்த algorithm யூஸ் பண்ணுறது எவ்வளோ, 56 தான். Other 8 bits are only used to verify the parity and then it is discarded. Secret key 56 தான் இருக்கணும். ரிமைனிங் 8 bits எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு ஆட் பண்ணியிருப்பாங்க, parity bitனு சொல்லுவோம். அதை வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷனாக இருக்காது, அந்த கோடு கூட சும்மா ஆட் பண்ணுறது. அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறப்போ ஒமிட் பண்ணிடுவாங்க. Today it is considered that DES is not safe for many application, mainly because of அதனோட கீ வந்து 56 பிட்டாக இருக்கிறனால இது வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் நாட் சேஃப். அசிமெட்ரிக் வந்து பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட், இது வந்து இது என்னன்னு சொல்லுவோம், DES டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். சிமெட்ரிக் அசிமெட்ரிக் என்னன்னு சொல்லுவோம்னா RSA ரிவர்ஸ்டு ஷமீர் எல்டமேன் அல்காரிதம். அசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லுவோம், RSA ரிவர்ஸ்டு ஷமீர் எல்டமேன் அல்காரிதம். இது பாருங்கள் இந்த பிக்சரில். இப்போ இது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கா, என்கிரிப்ஷன் பண்ண இது கீ, ஒரு காமன் கோடு, அதுதான் கீ. சம் அல்காரிதம் இதை யூஸ் பண்ணி மெத்தடை யூஸ் பண்ணி மாற்றிட்டாங்க பாருங்கள் இந்த கோடிங்க. இது வந்து தான் சைஃபர் டெக்ஸ்ட். அதுவே டீக்ரிப்ஷன்னா என்ன, இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை மறுபடியும் அதே கீ சம் அல்காரிதம் யூஸ் பண்ணி மறுபடியும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் என்னது, decryption. இந்த asymmetric or public key encryption அது என்னன்னு சொல்லுவோம், reversed ஷமீர் எல்டமேன் algorithm. ஸோ இதில் வந்து என்னென்னா it uses public key authentication and digital signature. Until 1970 there were only symmetric crypto system தான் இருந்தது, in which transmitter and receiver must have the same key. ஒரு அந்த அதாவது என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் சரி டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் சரி ஒரே கீ சீக்ரெட் கோட் தான் யூஸ் பண்ணால் அதுதான் என்னென்னா சிமெட்ரிக். ஸோ 1970 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, என்கிரிப்ட் பண்ணுறவன் என்ன கீயில் பண்ணானோ அதே கீயை டீக்ரிப்ட் பண்ணுறவனுக்கு கொடுக்கணும். அந்த கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. Unlike a symmetric encryption, இங்கே வந்து the communicating parties need not know others' private key in asymmetric encryption. இங்கே வந்து என்கிரிப்ட் பண்ணவங்க ஒரு கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க, டீக்ரிப்ட் பண்ணுறவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்க வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்குன்னு வேறு கீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. Each user generates their own key pair which consists of a private key and a public key.
A public key encryption method is a method of converting plain text to a public key into ciphertext, which the plain text can be retrieved with a private key. So what is public key encryption method? Plain text, converting a plain text with a public key into a ciphertext, from which plain text retrieved with a private key. Public key use பண்ணி ciphertext convert பண்ணிட்டு decrypt பண்றதுக்கு private key யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் public encryption method. Then authentication technology அப்படின்னா என்னன்னா, the main role of security certification is to ensure authentication, integrity எதுனா அதனோட originality and non-repudiation. Non-repudiation பார்த்தோம் இல்லையா, அந்த டீல வந்து என்ன பண்றது, ஓவர் கம் பண்ணாமல் தடுக்கிறது தான் non-repudiation. This can be achieved through digital signature and digital certificate. So digital signature and digital certificate use பண்ணி the main role of security certification is to ensure authentication, integrity and non-repudiation. அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு digital signature and digital certificate யூஸ் பண்ணுவாங்க. That is digital signatureனா அவங்களோட நேமு, அவங்களோட ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அதோட digital signature. See here students, it's a 5 mark question given. Differentiate between symmetric and asymmetric. Symmetric கீழே வந்து the same key is used for both encryption and decryption. But இங்கே வந்து அப்படி கிடையாது. என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ, டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ, டிஃப்ரெண்ட் கீஸ். தென் ஸ்பீட் ஆஃப் வந்து ஒரே கீ தான் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீட் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஸ்லோவாக இருக்கும். தென் இதில் வந்து சிமெட்ரிக்கில் பிளெயின் டெக்ஸ்ட்டும் சைஃபர் டெக்ஸ்ட் ரெண்டுமே ஒரே லென்த்தாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. சைஃபர் டெக்ஸ்ட்டு கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். தென் இதுக்கு என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஇஎஸ், ஏஇஎஸ், RC4. இங்கே வந்து RSA, ECC, DSA. தென் இதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும். இங்கேயும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிசிட்டி, நான் ரெப்புடியேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே கான்ஃபிடென்ஷியாலிட்டி மட்டும்தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கீஸ் யூஸ்டு க்ரோஸ் எக்ஸ்பெரன்ஷியலி வித் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்பர் ஆஃப் கீஸும் அதிகம் இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் கீஸ் யூஸ்டு க்ரோஸ் லீனியர்லி வித் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். அதாவது இங்கே அதிகம் மாறாது, இங்கே வந்து அதிக கீ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த கீஸ் எக்ஸ்பெரன்ஷியலினா அதிகம். See this. Sender, plain text is there, encrypting, and then you are getting ciphertext. Then decrypt, getting plain text and given to the recipients. So here same key is used. அதுதான் shared secret key, symmetric. இதில் பாருங்க, இது asymmetric. Sender, plain text, encrypt using a recipient's public key and then ciphertext received. Then different keys are used to encrypt. இங்கே வந்து decrypt பண்ணுறதுக்கு, ciphertext decrypt பண்ணுறதுக்கு இவங்க வேற ஒரு private key வச்சுட்டு plain text-ஆ கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது do you know, இல்லை 1 mark மட்டும். Whitefield, Diffie and Martin Hellman devised an algorithm called public key encryption. Public key encryption decryption algorithm வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க டெஃபி, மார்டினும், ஹெல்மனும் 1976. இது வந்து கலர் கேம் வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஹவு could A and B get secret key without letting C find out. Cக்கு தெரியாமல் எப்படி ஏவும் பியும் சீக்ரெட் கீயை வந்து ஷேர் பண்ணாங்க, அந்த ஒரு இது இங்கே கொடுத்துருக்கு டயக்ராம். இங்கே ஒரு கலர், பிக்கு ஒரு கலர், அக்ரீட் கலர், சீக்ரெட் கலர் ரெட்டு மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு கிடச்சிச்சு. இங்கே வந்து இவங்களுக்கு இது பண்ணுறது க்ரீன், தென் ப்ளூ secret color, again he is getting the yellow. So some algorithm mixed, that is what given here. It is easy to mix two colors and get third color. Given mixed colors, it's hard to reverse it in order to find the exact original color. So exact color கண்டுபிடிக்க முடியாதபடி கலர் மிக்ஸ் பண்ணி அனுப்புறது. ஃபர்ஸ்ட் A and B are publicly on starting color. ரெண்டு பேருமே yellow-வா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Now A select a random color red.
mix it with yellow and send a new color orange to B. B க்கு அனுப்புறது என்னவா இருக்கும் orange. Similarly B என்ன பண்றாங்க select a random color blue and mix it with yellow and send a new color green to A. இவங்களுக்கு வந்தது green, இவங்களுக்கு வந்தது orange. அப்ப இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் hacker C may have two colors, orange உம் green உம் இவங்களுக்கு hacker C க்கு கிடைக்கும். But not the A's private colors. இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஆரஞ்சும் க்ரீனு தான் இவங்க ஹேக் பண்ணால் கிடைக்கும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. கலர் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏ ஆட்ஸ் இஸ் ஓன் ப்ரைவேட் ரெட். இது வந்ததுக்கப்புறம் இந்த ரெட்டை வந்து மறுபடியும் ஒரு ப்ரைவேட் ரெட் டு பிக்ஸ் பீஸ் க்ரீன் அண்ட் அரைவர் தேர்ட் கலர் பிளாக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ப்ளூ என்ன பண்ணுவாங்க அவங்களோட ப்ரைவேட் ப்ளூ கலர் ஆட் பண்ணி ஏவோட மிக்சர் கூட he is getting again black. Since C needs one of the private color to do so, C is unable to have exact color. C க்கு வந்து இந்த black கிடைக்காது. ஏன்னா இந்த சீக்ரெட் கோட் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன? ஆத்தென்டிகேஷன் யார் அவங்க யூசர் நேம் அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணுறது, நான் ரெப்புடியேஷன் இதெல்லாம் பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி. இதில் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட், டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துப்போம். இட்ஸ் ஆல்சோ a 5 mark question students. Digital signature is a mechanism that is used to verify a particular digital document, message or transaction is authentic. அது ஒரிஜினலாக ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு மெசேஜோ ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறது வெரிஃபை பண்ணுறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ஃபைல் which officially approves the relation between the holder of the certificate and a particular public key. Computer file which officially approves the relation between holder of the certificate and a particular public key. And public key இருக்கும் அவங்களோட தான் ஒரு இதோட வெரிஃபை பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த கீ இருக்கும். ஸோ இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ஃபைல் which officially approves the relation between the holder of the certificate. அந்த சர்டிஃபிகேட்டு அவங்க கொடுக்குற கீ அது ரெண்டும் மேட்ச் பண்ணும். Then digital signature are used to verify trustworthiness of the data being sent. இவங்க சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் சைன் இருக்கா அப்போ இது கரெக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஹஸ் யூஸ் ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ஆஃப் த சென்டர். அந்த சென்டர் வந்து இவங்க தான் அப்படின்ட்டு நம்பருக்கு இது. தென் டிஜிட்டல் இது வந்து அவங்க சிக்னேச்சர் அந்த டேட்டாவை கரெக்ட் டேட்டான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு சிக்னேச்சர். இவங்க தான் அனுப்புனாங்கன்னு வெரிஃபை பண்ணுறது டிஜிட்டல் சர்டிஃபிகேட். தென் டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் டு என்ஷூர் தட் டேட்டா remains secure from the point it was issued and it was not modified a third party. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்ததுன்னா அது வந்து எந்த இடத்துலேருந்து அனுப்பிச்சிருக்கோ அந்த இடத்துல எப்படி அனுப்பிச்சதோ அதே மாதிரி தான் வந்திருக்குன்னு அர்த்தம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பைண்ட்ஸ் a digital signature to an entity. டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தால் தான் அது வந்து வேலிடு, அந்த பர்டிகுலர் பர்சன் தான்ட்டு வேலிட் பண்ண முடியும். இட் ப்ரூவ்ஸ் ஆத்தென்டிகேஷன், நான் ரெப்புடியேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி. இவங்க தான் அனுப்பினாங்க, வேறு எந்த டீலும் ஓவர் கம் ஆகலை, இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது டிஜிட்டல் சிக்னேச்சர். இது வந்து ஆத்தென்டிகேஷனும் செக்யூரிட்டியும் இவங்களோட தான் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறது. தென் டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது நம்ம நார்மலாக சர்டிஃபிகேட் எதுக்கு, சிக்னேச்சர் எதுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட் ஒரு டூப்ளிகேட்டாக தயாரித்தா அந்த சிக்னேச்சர் இருக்காது இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே. டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் கிரியேட்டட் யூஸிங் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட், டிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் அதை க்ரியேட் பண்ணுவாங்க. இட் யூசஸ் SHA-1 or SHA-2 அல்காரிதம் ஃபார் என்கிரிப்டிங் அண்ட் டீக்ரிப்ட். அந்த மெசேஜை டீக்ரிப்ட் ஆர் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா SHA-1, SHA-2. ஸோ இட் இஸ் கிரியேட்டட் யூஸிங் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட். Digital certificate வந்து works of the principle of public key cryptographic standard PKCS. It creates certificate in the X.509 இல்லைன்னா PGP ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகும்.
It works on the principle of what? Public key cryptographic standard. அந்த இதில் ஒர்க் ஆகும். Then document is encrypted at the sending end and decrypted at the receiving end using asymmetric key. இங்கே வந்து digital certificate consists of certificate's owner's name, public key, expiration date, certificate authority's name, certificate's authority's digital signature. இது எல்லாமே இருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில். யார் அந்த இது ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சைன், அவங்களோட நேம், தென் பப்ளிக் இயர், எக்ஸ்பைரேஷன் டேட்டு, இது எல்லாமே இருக்கும். அது என்கிரிப்ட் பண்ணால் தான் என்னோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ பப்ளிக் கீ இருக்கும். Now we shall see that digital certificates is also known as public key certificate. It is an electronic document used to prove the ownership of a public key. ஒருத்தரோட சீக்ரெட் கோட் வந்து வச்சுருப்பாங்க, இது இவங்க தான் அப்படின்ட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. திஸ் இப்போ நீங்கள் எதுக்கு சைன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லையா, அதே மாதிரி தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். திஸ் சர்டிஃபிகேட் includes the information about the sender's identity, digital signature and a public key. A digital certificate function is similar to the function of the identification card, such as passport, driving license. Digital certificates are issued by recognized certification authorities, CA. When someone requests a digital certificate, இப்போ digital certificate வேணும் அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட ஐடென்டிட்டிலாம். நம்ம அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பென்ட்ரைவ் ஃபார்மில் எல்லாம் இருக்கும். when the sender uses a certificate to sign a document digitally, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். ரிசீவர் கேன், அது இருந்தால் தான் ரிசீவர் கேன் ட்ரஸ்ட் த ஒரிஜினாலிட்டி, because he trusts the CA has done their part verifying the sender authority. Digital certificate is intended to ensure the identity of a remote computer, proves your identity, ensure software came from software publisher, or publisher கிட்ட இருந்து வந்த software ensure பண்ணுறது, protect the software from alteration after publication, protects email messages, allows data to be signed with the current time, issued பாருங்க, issued to யாருக்கு, issued by, valid from, இதெல்லாம் தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டோட ஒரு மாடல். You have a private key that corresponds to this certificate. அது ஒரு சீக்ரெட் கோடும் இருக்கும். Common digital certificate systems are என்னென்னா 509 PGP. PGPனா pretty good privacy. Phil Zimmermann developed PGP 1991. PGPனா pretty good privacy. Privacy, it's a good privacy. It's pretty good privacy. Develop பண்ணது யாரு? Zimmermann 1991ல. It is a decentralized encryption program that provides cryptographic privacy and authentication for data communication. ஏதாவது நம்ம டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளோட authentication, நம்ம யாருன்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. PGP encryption uses a serial combination of hashing, data compressionனா சைஸ் ரெடியூஸ் பண்ணுறது, symmetric key and cryptography, asymmetric cryptography, and works on the concept of, எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுனா வெப் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட். 509 இஸ் அ சென்ட்ரலைஸ்டு, இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிஜிபி. இது வந்து சென்ட்ரலைஸ்டு, இன் விச் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் அ கீ இஸ் கேரண்டீட் பை த ஹைரார்கி ஆஃப் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ். நிறைய பேர் இருப்பாங்க இதில், இவங்கக்கிட்ட இருந்து சைன் வாங்கி அவங்க கிட்ட போகணும், அவங்க கிட்ட அப்ரூவல் பண்ணி அடுத்தவங்க கிட்ட போகணும். So hierarchy of certification authorities formally certifying the key relationship with the identity of the owner. Due to its clear responsibility, it is easier to implement in law. X509 is currently worldwide accepted certification technology. So நிறைய இடத்துல mostly accepted technology இது X509. இது வந்து issued by a certifying authority CA, NIC, SafeScript, TCS, MTNL, eMudra, இவங்கெல்லாம் வந்து
ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது இவங்கெல்லாம் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை ஆத்தரைஸ் பண்ணுறது லைசன்ஸ் பண்ணுறது என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ஐசி சேஃப் ஸ்கிரிப்ட் டிசிஎஸ் MTNL and eMudra. So digital certificates is a mechanism that is used to verify digital signature, verify a particular digital document or message is authentic. It provides the receiver the guarantee that the message was actually generated by the sender. அதை பார்த்ததும் இவங்க தான் அனுப்பிச்சாங்கன்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் நம்பலாம். It confirms that the information originated from the signer and has not been altered by the cracker in the middle. யாரும் அதை மாற்றாமல் யார் அனுப்புனாங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. Digital signatures can provide the added assurances of the evidence of the origin. எங்கிருந்து வந்தது, யார் அனுப்புனாங்க, என்ன ஸ்டேட்டஸ், as well as acknowledging the consent of the sender. இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல்ஸ் நிறைய இந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டில் அனுப்புகிறப்போ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இவங்க தான் அனுப்புனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் அ ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு வைட் அக்செப்டட் ஃபார்மேட். அது என்ன ஃபார்மேட்னா PKI, பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்மேட், டு ப்ரொவைட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். யாரும் இதெல்லாம் மாற்ற முடியாது. Many countries digital signature have the same legal significance as the இப்போ நீங்கள் நார்மலி சைன் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், பேப்பரில் சைன் பண்ணுறது அதே மாதிரி சைன் கூட பண்ணலாம். பட் இது வந்து அப்படி பண்ண முடியாது. டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் அவாய்டிங் ஃபோர்ஜரி பண்ணுறது ஆர் டேம்பரிங் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் சச் அஸ் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் ஆர் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டண்ட் டேட்டா, கார்டு டேட்டாலாம் ஃபோர்ஜரி பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தான் இது டிஜிட்டல் சிக்னேச்சர். செக்யூரிட்டி டோக்கனுங்கிறது பாருங்கள், இந்த மாதிரி பென்ட்ரைவ் ஃபார்ம் இந்த ஃபார்மில் இருக்கும். ஹார்ட்வேர் காம்பனண்ட் யூஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஆத்தென்டிகேட் த யூசர். தென் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். சாக்கெட் லேயர் 3D செக்யூர். Authentication protocol we shall continue next part of the video, students. Thank you.